ஓகே சார். இப்போ படம் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி பல்வேறு சர்ச்சைகள், சிக்கல்கள்ல படம் மாட்டிருந்துச்சு. நேத்து தான் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் குடுத்தாங்க. குடுத்ததுக்கப்புறம் ஒரு 25 இடத்துல கட் குடுத்து முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் மியூட் பண்ணி அத நீக்கக்கூறி மாரி சொல்லியிருந்தாங்க. படத்துல எப்படி சார் அந்த வார்த்தைகள்லாம் நீக்குனதுக்கப்புறம் அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்த குடுத்துச்சா பார்க்கும்போது? நிச்சயமா படம் என்ன சொல்ல வந்ததோ, என்ன பேச வந்ததோ, அதை ரொம்ப கரெக்ட்டா பேசியிருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த சென்சார் கட்ஸ் அது இல்லைன்னா, இன்னும் டயலாக்ஸ் எல்லாம் இன்னும் வேற மாரி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு சில இடங்கள்ல கட் பண்ணியிருக்கிறாங்க. அது சில ம ஜம்ப் தெரியுது. அது ஒரு ஒரு புரொடியூசரா, ஒரு டெக்னிக்கலா உத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜம்ப் தெரியும். ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு இந்த ஜம்ப் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஒரு சில டயலாக்ஸ் கூட மியூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நமக்கு மைனஸ் தான். அதாவது நல்ல பவர்ஃபுல் டயலாக்ஸ். இந்த படத்த பொறுத்தவரைக்கும், வசனங்கள நம்ம ரொம்ப பாராட்டி சொல்லணும். கோட்ல ரொம்ப ஷார்ப்பான டயலாக்ஸா இருந்திருக்கு. அதாவது ம அதாவது "டெல்லி தான் இந்தியாவா?" அப்படின்னு அதர்வா கேட்பாரு. ட்ரைலர்லயே அது இருந்துச்சு. படத்துலலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அண்ணா பேசுற மாரி சில வசனங்கள். அதாவது இத நான் பண்ண சொல்லல. ஆனா யார் பண்ணியிருந்தாலும் அவங்க என்னோட தம்பிங்க அப்படின்னு அண்ணா பேசுவாரு.